ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெஷர் டேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெஷர் டேப்பரை பார்த்திங்கன்னா காலா கேம்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ட்ரெஷர் டேப்பர் பாட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. அதில் லான்ச் கேம் அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 டேப் பண்ணோடனே உங்களுக்கு 5000 காயின்ட்டு ஃப்ரீயாக தருவாங்க. 5000 காயின் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஓகே, இது எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டெய்லி கோட், சேலஞ்சு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒன்றா பார்க்கலாம். இந்த ட்ரெஷர் டேப்பரில் காயின் முக்கியமாக இல்லை பர் ஹவர் முக்கியமாங்கிறது இன்னும் லிஸ்ட் ஆகிற டைம் தான் நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் பர் ஹவர் தான் முக்கியமாக இருக்கும். அதுன்ட்டு நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிற டைம் தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். டெய்லி கோடு பார்க்கலாம். டெய்லி கோட்னால் டெய்லி ஒரு கோடு தருவாங்க. அந்த கோடை நம்ம அதில் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கான காயின் இருந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போது கோடு என்னென்னா டேஷ் இதுதான் கோடாக இருக்கும். இதில் மாற்றி மாற்றி வரும். இதுதான் அந்த கோடு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி உடனே எடுத்துட்டிங்கன்னா அது டாட், ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது வந்துட்டு டேஷ். அது அந்த லெட்ரு மாதிரி வரும். அந்த கோடை எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த ரிவார்டுன்ட்டு க்ளைம் பண்ணிக்கலாம். க்ளைம் பண்ணி முடிச்சிங்கன்னா அது ஆட் ஆயிரும் வேலை காயின்ஸில். அவ்வளோதான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு டெய்லி கோடு. அதுக்கப்புறம் நம்ம ப்ளே கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளே கிளிக் பண்ணால் அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு, அப்புறம் நம்ம லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேலஞ்சு, இது மாதிரி நிறையா இருக்குது. இதில் பர் ஹவர் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பர் ஹவர் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இந்த 10 மில்லியன் காயின் இருக்குல்ல, இப்போ நான் லெவல் 8 இருக்கேன். அந்த 10 மில்லியன் காயினை நான் ரீச் பண்ணிட்டேன்னா நான் லெவல் 9 போயிடுவேன். அதுக்கு தான் இந்த 10 மில்லியன். இப்போ நீங்கள் லெவல் 2 இருக்கீங்கன்னா அதில் ஒரு காயின் இருக்கும். அந்த மேலே இருக்கிறதுலேருந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லெவல் 3 போயிடுவீங்க. இப்போ நான் 8 இருக்கேன். 10 மில்லியன் காயின் ரீச் பண்ணிட்டேன்னா நான் 9 போயிடுவேன். அந்த மாதிரி தான் இந்த லெவல் ரீச் பண்ணுறது. இப்போ காயின்ட்டு நம்ம சேர்க்க அந்த லெவல் வந்துட்டு கூடிக்கிட்டு நீங்கள் காயினை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த இது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா பூஸ்ட் அப்படி ஆப்ஷன் இருக்குது. பூஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பூஸ்ட் எனர்ஜி சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பர் ஹவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர் ஹவர் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஈவெண்ட், ஒன்று லாக்கில் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாளில் இருந்துட்டு ஈவெண்ட்டை அன்லாக் பண்ணுவாங்க. இப்போ லாக்கில் இருக்குது. இப்போது இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண அந்த காயின் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பர் ஹவர் ஏறிக்கிட்டே இருக்கும். அதிலே போட்டிருக்கோம் நீங்கள் இவ்வளோ காயின் கொடுத்திங்கன்னா இவ்வளோ பர் ஹவர் ஏறும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ கிளிக் பண்ணுறேன். அது காயின் கொடுத்தோன்னா நம்ம அவ்வளோ பர் ஹவர் ஏறும். இதுதான் இந்த கான்செப்ட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அது பர் ஹவர் மேலே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பர் ஹவர் இப்படி தான் ஏற்றணும். அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு என்ன ஆப்ஷன்ஸில் ரிவார்டு ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் டெய்லி ரிவார்டு அப்படி இருக்கும். ஏர்ன் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டெய்லி ரிவார்டு இருக்கும். டெய்லி ரிவார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு ரிவார்டு தருவாங்க. அதான். அதுக்கப்புறம் கீழே ட்விட்டரு, அவங்க யூடியூப் வீடியோ, அவங்க டெலகிராமை ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தக்கன ஒரு ரிவார்டு தருவாங்க. இப்போ நம்ம ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறோன்னா அதுக்கு தக்கன ஒரு ரிவார்டு தருவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பூஸ்ட்டும் அதான் தெரியும்ல, எனர்ஜி, அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டைம் ஓடும். ஃபாஸ்ட்டாகிட்டு அந்த எனர்ஜி ஃபில் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். கீழே 3rd ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க்கை சென்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணியும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் காயின் சேர்க்குறதுக்கு தான் இந்த ட்ரெஷர் டேப்பர் ஆப்பில் இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணணும். இந்த காயினும் சேர்க்கணும், பர் ஹவரும் சேர்க்கணும். டெய்லி கோடு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான காயின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் ஏர்னிங் ஆப்ஸ் வீடியோஸ்லாம் போடுவோம். அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.